இந்தியாவின் அரசியல் சூழ்நிலையை பொறுத்தவரை 2014ஆம் ஆண்டிற்கு முன்னால் 2014ஆம் ஆண்டிற்கு பின்னால் என்று பிரிக்கும் அளவிற்கு மிகவும் சிறப்பான ஒரு ஆட்சியை பாரத பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தகுந்த ஆதாரங்களை என்னால் கூற முடியும். இந்தியாவில் 2014ஆம் ஆண்டிற்கு முன்னால் 14 கோடி கேஸ் இணைப்புகள் இருந்தது. ஆனால் 2014ஆம் ஆண்டிற்கு பின்னால் இன்று வரை 32 கோடி கேஸ் இணைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டிற்கு முன்னால் எந்த ஒரு இலவச மருத்துவ காப்பீடுகளும் இந்திய மக்களுக்கு வழங்கப்படவில்லை. ஆனால் 2014க்கு பிறகு ஆயுஷ்மான் பாரத் என்று சொல்லக்கூடிய திட்டத்தில் 34 கோடி இந்திய மக்கள் இலவசமாக மருத்துவ சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள். இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் 5 லட்சம் ரூபாய் இலவசமாக வழங்கப்படுகிறது. 2014ஆம் ஆண்டிற்கு முன்பு வரை வீட்டில் குடிநீர் இணைப்புகள் 2 கோடி வீடுகளுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது. ஆனால் பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சியில் ஜல் ஜீவன் என்ற திட்டத்தின் மூலமாக 14.5 கோடி இணைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டிற்கு முன்பு வரை சராசரியாக ஒரு நாளைக்கு 12 கிலோமீட்டர்கள் தொலைவிற்கு போடப்பட்டிருந்த ரோடுகள் 2014ஆம் ஆண்டிற்கு பிறகு சராசரியாக 30 கிலோமீட்டர் தொலைவு என்ற அடிப்படையில் போடப்பட்டு வருகிறது. தேசிய நெடுஞ்சாலைகளை பொறுத்தவரை 2014ஆம் ஆண்டு வரை 67 ஆண்டுகள் ஆட்சி செய்த காங்கிரஸ் அரசாங்கம் 97,000 கிலோமீட்டர் தொலைவிற்கு ரோடுகள் அமைத்துள்ளது. ஆனால் வெறும் 10 ஆண்டுகள் ஆட்சி செய்த பாரத பிரதமர் மோடி அவர்கள் 10 ஆண்டுகளில் 47,000 கிலோமீட்டர் தொலைவிற்கு தேசிய நெடுஞ்சாலைகள் அமைத்திருக்கிறார்கள். பிரதம மந்திரியின் அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் 2014ஆம் ஆண்டு வரை 2 லட்சம் வீடுகள் காங்கிரஸ் அரசாங்கத்தால் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் வெறும் 10 ஆண்டுகளில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் இலவச வீடு வழங்கும் திட்டத்தின் மூலமாக ஏழைகளுக்கு 2 கோடி வீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறார்கள். 2014ஆம் ஆண்டு வரை காங்கிரஸ் அரசாங்கத்தின் ஆட்சியில் வெறும் 150 ஜன் ஔஷதி மருந்தகங்கள் இந்தியா முழுவதும் செயல்பட்டுக் கொண்டிருந்தது. இன்று பாரத பிரதமர் மோடி அவர்கள் 10 ஆண்டுகளில் 11,269 மருந்தகங்களை திறந்திருக்கிறார்கள். 2014ஆம் ஆண்டு வரை எத்தனை எய்ம்ஸ் மருத்துவமனைகள் இருந்திருக்கிறது என்று பார்த்தால், வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்த 6 எய்ம்ஸ் மருத்துவமனைகளையும் சேர்த்து 7 மருத்துவமனைகள் இருந்தது. ஆனால் இன்று பாரத பிரதமர் மோடி அவர்கள் 15 மருத்துவமனைகளை புதிதாக கொண்டு வந்திருக்கிறார்கள். விமான நிலையங்கள் 2014ஆம் ஆண்டு வரை 70 விமான நிலையங்கள் இருந்த இந்தியாவில் இன்று 10 ஆண்டுகளில் 100க்கும் அதிகமான விமான நிலையங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். எக்ஸ்பிரஸ் வே என்று சொல்லக்கூடிய விரைவு சாலைகள் 67 ஆண்டுகளில் காங்கிரஸ் அரசாங்கம் இந்திய நாட்டிற்காக செய்தது வெறும் 1000 கிலோமீட்டர்கள். ஆனால் 10 ஆண்டுகள் பாரத பிரதமர் மோடி அவர்கள் 6000 கிலோமீட்டர் விரைவு சாலை திட்டங்கள் கொண்டு வந்து செயல்படுத்தி முடித்திருக்கிறார்கள். இந்திய மக்கள் படிக்காதவர்கள், இந்திய மக்களால் டிஜிட்டல் பரிவர்த்தனை செய்ய முடியாது என்று காங்கிரஸ் அரசாங்கம் கூறிய நிலையில் 2014ஆம் ஆண்டு வரை 167 கோடி ரூபாய்க்கு டிஜிட்டல் டிரான்சாக்சன் செய்து கொண்டிருந்த இந்திய திருநாடு பிரதமர் மோடி அவர்களின் ஆட்சியில் வெறும் 10 ஆண்டுகளில் 18 லட்சம் கோடி டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் இந்தியாவில் நடந்திருக்கிறது. அதாவது உலக அளவில் நடந்த டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் 40% டிஜிட்டல் டிரான்சாக்சன்ஸ் இந்தியாவில் நடந்தது. 2014ஆம் ஆண்டு வரை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 10வது பொருளாதார நாடாக இருந்த இந்திய திருநாடு 10 ஆண்டுகளில் பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சியில் 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக உயர்ந்து நிற்கிறது. இன்னும் 2 ஆண்டுகளில் 3வது உலகத்தினுடைய மிகப்பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கப் போகிறது. இன்னும் பல சாதனைகளை கூறலாம். நாம் ஏன் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்கள் நண்பர்கள் யாராவது கேட்டால் தயவு செய்து இந்த புள்ளி விவரங்களுடன் உண்மையை கூறுங்கள்.